நேத்துக்கு எஸ்சிஓ மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகாக உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. குறிப்பாக தி வெஸ்ட் அண்ட் அமெரிக்கா. இந்த அமெரிக்கா லிட்டரலி அழுது புரண்டுகிட்டு இருக்காங்க. இந்தியா எங்களை அப்படி பண்ணிருச்சு, இந்தியா என்னை இப்படி பண்ணிருச்சு என்று. இதுலயும் பாருங்க, இந்தியா எங்களோட தான் இருக்கணும் என்று பீட்டர் நவாரோ என்பவர் சொல்லியிருக்காரு. இவர் யாரு? இதே பீட்டர் நவாரோ தான் இது கொஞ்ச நாள் முன்னாடி பிராமணர்கள் தான் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா குறைந்தபட்சமான விலையில கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலமாக பயனடைவது என்று பேசினார்ல, இந்த டிவைட் அண்ட் ரூல். அப்படி பேசிட்டு இந்தியாவில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி செஞ்சுட்டு இதே அமெரிக்கா என்ன சொல்லுது, இன்னைக்கு வந்து இல்லை இந்தியா எங்களோட தான் நட்புறவோட இருக்கணும். ஜனநாயக நாடான இந்தியா சர்வாதிகாரிகள் புதின் ஜின்பிங் உடன் கைகோர்ப்பது வெட்கக்கேடானதான். அடுத்து இந்தியாவின் தேவை ரஷ்யா அல்ல, அமெரிக்கா தான். எங்களுடன் தான் இந்தியா இருக்க வேண்டும். சீனாவில் நடைபெற்ற எஸ்சிஓ மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றது குறித்து ட்ரம்ப் ஆலோசகர் பீட்டர் நவாரோ கடும் விமர்சனம். இந்தியாவின் தேவை ரஷ்யா கிடையாது, அமெரிக்கா தான். ஆனா இதே அமெரிக்கா தொடர்ச்சியாக இங்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி இந்தியாவை கண்டிச்சு நிறைய இடங்கள்ல செயல்பட்டிருக்காங்க. இந்தியாவில் பல லட்சம் US டாலர்ஸ் அனுப்பிச்சு US எய்ட் மூலமாக இங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தது அமெரிக்கா. அதே மாதிரி CIA மூலமாக இங்கு ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக உள்ளடி வேலையை செய்தது அமெரிக்கா.